கத்தாரில் எப்படி ஹெல்த் கார்டு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் ரீசெண்ட் டைமில் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே கத்தாரில் இருக்க ரெசிடென்ட்ஸ், அதாவது QID ஹோல்டர்ஸ்க்கு ஹெல்த் கார்டு எடுக்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அதெல்லாமே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஹெல்த் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய கன்சல்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வாங்குகிற மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்சிடி ரேட்டில், லைக் இப்போ வந்து ப்ரைவேட்டில் உங்களுக்கு அது 50 ரியால் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் 2 ரியால் தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கேனுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50 ரியால் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ரைவேட்டில் 250 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் போகிறப்போ உங்களுக்கு 50 ரியால் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் கார்டு இருக்கிறது ரொம்பவே பெனிஃபிட். என்னோட டெலிவரிக்கே பார்த்தீங்கன்னா 200 ரியால் தான் மொத்தமாகவே சார்ஜ் ஆச்சு. ஸோ இந்த ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் உங்களோட PHCC சென்டருக்கு போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ PHCC சென்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு PHCC சென்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எந்த சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா 107 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதில் உங்களோட அட்ரஸ் சொன்னீங்கன்னா போதும், உங்கள் ஜோனுக்கு எந்த PHC சென்டர் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் அங்கேயே டேரெக்டாக போயிட்டு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட அட்ரஸ் போட்டால் போதும், அதுவே உங்களோட ஜோனுக்கு எந்த PHC சென்டர்னு அதில் காமிச்சிரும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும், அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பன் ஆகலை, ஒர்க் ஆகலை, உங்களுக்கு டேரெக்டாக போய் பண்ணனாலும் நீங்கள் 107க்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட PHC சென்டருக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் சரி, சேம் டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட் தான். ஸோ அந்த வெப்சைட்லேயே வந்து நான் டீட்டெயில்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 100 ரியால், ஃபர்ஸ்ட் 100 ரியால் கொடுத்து பே பண்ணி வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இயர்லி நீங்கள் வந்து எப்படி QID ரினியூ பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் ரினியூ பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் அவங்களே எடுத்து தருவாங்க. இப்போ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா இது நர்ஸ் மேன் பவர் கம்பெனி. ஸோ எங்களோட நர்சஸ்க்கு எல்லாமே நாங்களே ஹெல்த் கார்டு எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருமே எங்களோட கம்பெனி அக்காமடேஷனில் ஸ்டே பண்ணுறதுனால. எல்லா கம்பெனியுமே கம்பல்சரி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஒரு சில கம்பெனிஸில் அவங்க பாலிசிஸில் அவங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த் கார்டு எடுத்து தருவாங்க. எதுக்கும் உங்கள் HR கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம்.